can name this being the plant. When the asset sale comes, remember, in the assets க்கு நம்ம bookல என்ன value இருக்குன்னு பார்க்கணும். That is called book value. Bookல என்ன value இருக்கோ அது பேர் book value. Is that okay? Now, we assume the book value being 1 lakh. The book value being 1 lakh. This one is sold for 1 lakh or more than its worth 1 lakh 20 and less than the book value 80. நம்ம அந்த புக்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கே விற்கணும்னு அவசியம் இல்லை. அதை கல்லியும் அதிகமாக விற்கலாம், கம்மியாக விற்கலாம். And 3 different angles we have seen. Everything in the first 3 cases being the cash transaction. Assets sold and cash is realized. And one more thing, 1 lakh assets sold for 1 lakh 20 in credit to XYZ. Another one is sold for rupees 80,000 in credit and commission payable on this being 5%. Commission payable being 5%. Is that okay? See, when it comes for the sale of assets, we have n number of varieties here. N number of varieties. Adala ipo nama paathathu some varieties. The last part being innoru enna madriyana varieties idhula varalam. These are the variations. Sold for rupees 1,10,000 and cash received rupees 60. Cash received rupees 60. Try to pass the entry for each and every angle differently. Come on, for the first one. Plant sold. What is the entry? What is the entry? We get the cash, money. Huh? Cash upon debtors to sales or plant? Plant. Sales nu potta adu vandu sales pollama எப்ப sales போடலாம்? stock னா என்ன அர்த்தம்? என்ன plant கூட ஸ்டாக்ல இருக்கு? plant கூட ஸ்டாக்ல இருக்கு. எப்ப இத நீங்க sales னு போடுவீங்க? When will you consider this being the sales? Sales னு எப்ப போடுவீங்க? plant விற்க முடியுமே. எப்படி asset ஆக முடியும்? plant எப்படி asset ஆக முடியும்? ரெகுலர்லி பையிங் அண்ட் செல்லிங் ப்ராடக்டா இருக்கணும். என்னுடைய நோக்கம் வந்து என்னது? இப்ப வசந்தன் கோப்பை போய் பாக்குறீங்க, அங்க ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க, விற்கிறாங்க. எதுக்கு வாங்குறாங்க, விற்கிறாங்க? தட்ஸ் தேர் குட்ஸ் ஸ்டாக். தே ஆர் பர்ச்சேசிங் த ஃப்ரிட்ஜ் அண்ட் செல்லிங் த குட்ஸ் இஸ் த குட்ஸ். பை த டைம் இட்ஸ் சேல். பெட்டி கடைக்காரர் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்குறாருன்னா தென் இட் இஸ் அசெட்ஸ். ஸோ யூ ஹேவ் டு டெபிட் அசெட்ஸ் இருக்கும். இதே அசெட்ஸ் விற்கும் போது அந்த அசெட்ஸை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கிரெடிட் பண்ணி ஆகணும். நீங்க அசெட்ஸை டெபிட் பண்றதுக்கு பதிலாக நீங்க வந்து பர்ச்சேசஸை டெபிட் பண்ணிட்டீங்கன்னா அது பேர் எரர் ஆஃப் பிரின்சிபல். உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியலன்னு அர்த்தம். ரூல்ஸ் இருக்குல்ல, அக்கௌண்டிங் ரூல்ஸ்லாம் அதெல்லாம் தப்பு பண்ணீங்கன்னா அது பேர் எரர் ஆஃப் பிரின்சிபல். இப்போ இதையே நீங்க இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ்னு போட்டீங்கன்னா திஸ் இஸ் ராங். திஸ் இஸ் ராங். என்ன ராங் இது? This is error due to not knowing the rules, accounting rule. That's why it is called error of principle. Error of principle. Easy ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க. Principle last 2 letters LE, rule last 2 letters LE. மைண்ட்ல வச்சுக்கலாம். ரூல்னு தப்பு பண்ணீங்கன்னா அது பேர் பிரின்சிபல். ஓகே. ரூல் இல்ல சார் வேணும்னே தப்பு பண்றாங்கன்னா அது பேர் பிரின்சிபல்.
அவர் தப்பு பண்ணால் நம்ம கேட்கவும் முடியும். பிரின்சிபல் தப்பு பண்ணார்னா அவர் தப்பாக பேசுகிறார், எப்படியே உட்காந்துருப்பீங்களா? சார் தப்பு சார் நீங்கன்னு யாராவது சொல்கிறீங்களா? உடனே அவர் என்ன சொல்லுவார்? தப்பு சார்னா உட்கார் எல்லாம் எனக்கு தெரியும் பாரு. அது விட்டுருங்க. we are talking about the rules, error of rules. நீங்கள் அக்கௌண்டிங் ரூல்ஸ் தெரியாதனால தப்பு பண்ணீங்கன்னா that is called error of principle. Okay, that error should not be here because here we are considering the plant being the asset. Number 2, come on, get me the answer for the number 2. உங்களுடைய புக்ல இருக்கிற வேல்யூ 1 lakh but you sold it for 1,20,000. What is the entry here? Yeah, cash account debit to plant account. Value சொல்லுங்க. So you sell more than its worth as per the books, and the excess of வித்தீங்கன்னா அது உங்களுக்கு gain is always credited nominal account. So profit on sale. Value cashல 1,20,000, plantல வந்து உங்க புக்ல அதுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூல தான் நம்ம ரிவர்ஸ் பண்றோம். Okay, now next being 20,000. Third question, if it is sold for 80, what happens now? Very good. So cash account debit. Here we sell less than the worth, then loss on sale of plant is a nominal account and debited here to plant account. The value being cash account being 80, loss on sale being 20. Plant உடைய வேல்யூ எப்போதுமே அதோடைய புக் வேல்யூல தான் இருக்கணும். So 1 lakh. Fourth, you sold it for 1,20,000, then it's a gain, but you don't get the cash because it's in credit sales. Then party's name will be taken if the party's name is given. So XYZ account debit to plant account, and of course we get more than its book value, so it's a gain. So profit on sale of plant should be credited. Profit on sale of plant 1,20,000 and 1,20,000 rupees. Fifth, in credit. Speed up பண்ணுங்க. Creditors account. என்ன அக்கௌண்ட் வரும்? என்ன டெட்டார்ஸ் மாத்தி யோசிங்க கொஞ்சம். அது கிரெடிட்டார் எப்படி வர முடியும்? நான் அசெட் கொடுத்துட்டு பணமும் கொடுப்பேன். கிரெடிட்டார் என்ன அர்த்தம்? நான் அவருக்கு பணம் தரணும்னு அர்த்தம். நான் சொத்து கொடுத்ததுக்காக அவர் எனக்கு பணம் தரணும். ஹி இஸ் மை டெட்டார். ஸோ டெட்டார் ஷுட் பி டெபிட்டட். எப்போ டெட்டார் நான் யூஸ் பண்றேன்? See, when some money is recoverable from somebody else, that party is my debtor. Who's that party? Clear தெரிஞ்சால் the party ஓட நேம்ல டெபிட் பண்ணலாம். So fourth பாயிண்ட்ல XYZ னு தெரியும். ஏன்னா XYZ பணம் தர வேண்டியது இருக்கு. இங்க யாரோ ஒருத்தட்ட வித்த யாருன்னு தெரியல, ஆனா அவர்கிட்ட இருந்து பணம் வர வேண்டியது இருக்கு. ஸோ டெட்டார்னு பேர் தெரியாது, பட் நமக்கு தெரியும் இந்த பார்ட்டி கிட்ட இருக்கு. ரொம்ப முறை நடக்குதா இல்லையா? காய்கறி கடைக்கு போறீங்க, ரெகுலராக அங்கே தான் வாங்குவீங்க. இன்னைக்கு வாங்கிட்டு பைசா பர்ஸ் கொண்டு வர மறந்துட்டீங்க. கடைக்காரன் சொல்றாரு பரவாயில்ல போமா, நெக்ஸ்ட் டைம் வந்து கொண்டு கொடுத்துரு அப்படின்றாங்க. வீட்டுக்கு வரும்போது நமக்கு தெரியும் இல்லையா அந்த கடைக்காரருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. Do I know the name? No, I don't know, but I can remember some money is payable to him or her, right? Debtor account debit to plant. Debtor எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 80,000 rupees. ஆனா பிளான்டோட ஒர்த் 1 lakh and I get only 80 for the worth of rupees 1 lakh னு சொன்னால் 20,000 கம்மியா கிடைக்குது. அது வந்து என்னது? Loss on sale. Apart from that, commission is also there. கமிஷனுக்கு என்ன என்ட்ரி வரும்? இப்ப டெட்டார்ஸ்ல இருக்குல, இது என்ன டெட்டார்ஸ் பா இது? What debtors is this? Sundry debtors are debtors for assets. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இல்லையா? So debtors ல மூணு பார்ட் நம்ம பார்த்தோம்.
அன்றாட தேவைக்கான குட்ஸை வாங்குறது விற்கிறதுனால வாங்கி இருக்கிறேன் பணம் தர வேண்டியதா இருந்தால் அவங்களுக்கு பேர் ட்ரேட் கிரெடிட்டார்ஸ், வித்திருக்கிறேன் பணம் வர வேண்டியதா இருந்தால் ட்ரேட் டெட்டார்ஸ். ட்ரேட் கிரெடிட்டார்ஸ், ட்ரேட் டெட்டார்ஸ். அது தவிர அசெட்ஸ் நான் வாங்கினதுக்கு பணம் தராம இருக்கிறேன் அல்லது அசெட்ஸ் வித்ததுக்கு பணம் தராம இருக்கிறேன்னு அது பேரு அசெட்ஸ் குரிய கிரெடிட்டார்ஸ், அசெட்ஸ் குரிய டெட்டார்ஸ். காமன்லி we can call this being the sundry. sundry என்ன அர்த்தம்? அதர்ஸ். ஏன் சார் அதர்ஸ்னு வார்த்தை யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது எப்பயாவது ஒன்னோ ரெண்டு தான் நடக்கும். ரெகுலரா ஒரு கம்பெனில என்ன டேட்டாஸ் கிரெடிட்டார்ஸ் இருப்பாங்க, குட்ஸ் பர்ச்சேஸ் அண்ட் சேலிங் தான் இருக்கும். அதனால அதுக்கு ஸ்பெசிபிக் நேம், அசெட்ஸுக்கு தனியா, எக்ஸ்பென்ஸ் தனியா, அதான் எல்லாமே எப்பயாவது ஒன்று தானே இருக்கும். அதர்ஸ்னு பிரிச்சிருங்க. இது மெயின், இது அதர்ஸ்னு பிரிச்சிருங்க. அந்த அதர்ஸ் தான் சன்ரி, இதர. ஓகே, இதர அப்படின்னு சொல்றோம். ஓகே, now we have to pay the commission. We hope the commission is also pending னு வெச்சுக்கலாம், இல்லனா commission paid னு வெச்சுக்கலாம். இது உங்களோட assumption. So commission pay பண்ணிருந்தா என்ன என்ட்ரி வரும்? commission account debit to cash. எனக்கே பணம் வரல, நான் கமிஷன் தருவேனா? அப்ப அதே அவுட்ஸ்டாண்டிங் வெச்சுக்கலாம்ல. அப்ப என்ன வரும்? no need to overload this. அவுட்ஸ்டாண்டிங் கமிஷன்ல எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தனி லெக்சர் இருக்கனால நான் இங்க பெய்டுன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன் to make you understand this easier. to cash 5%. 5% எவ்வளவு வருது? 4000 5000? 4000 5000? எத்தனை பேர் 4000 ஓட்டு போடுறீங்க? 5000 எத்தனை பேர் ஓட்டு? ரெண்டு வேண்டாம் சார், ரெண்டுக்கு நடுவில் நான் ஓட்டு போடுறேன் சார். 5000 எத்தனை பேர் ஓட்டு? So it's only 4000, right? ஏப்பா என்ன ரேட்டுக்கு நீங்க எனக்கு வித்து கொடுத்தீங்க? 80000 ரூபாய் தான் வித்து கொடுத்துருக்கீங்க. புக்ல நான் 10 லட்சம் எழுதி வச்சிருப்பேன். நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் வித்து கொடுத்துட்டு 5% கமிஷன் கொடுன்னா கொடுத்துட முடியுமா? என்ன ரேட்டுக்கு நீங்க விற்கிறீங்களோ அந்த ரேட்டுக்கு அமௌண்ட் ரியலைஸ்ட் ஆன் தட் the commission 5% will be calculated. லாஜிக்கலா யோசிங்களேன். என்ன பணம் வந்துச்சோ அதுல தான் தர முடியும். 10 லட்சத்துக்கு வித்து கொடு, அதுக்கு 5% தரேன் இல்லையா? So அதான் லாஜிக் here. So 4000 will be the commission. Then the last one being 1,10,000 assets உடைய சேல் வேல்யூ, cash 60 ரிசீவ் பண்ணி இருக்கிறீங்க. come on, pass entry here. cash account debit, cash account debit, I get 60,000. further டெட்டார், பேலன்ஸ் பணம் தராம இருக்கிறதுக்கு டெட்டார்னு வச்சுக்கிறேன். அப்புறமேட்டு நான் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்க போறேன். லேட்டர் டேட் ஐ எம் கோயிங் டு கலெக்ட் இட் ஃப்ரம் ஹிம். டெட்டார், திஸ் வேல்யூ பீயிங் 50,000. to plant account, to plant account 1 lakh. எப்படி 1,10,000 வரும்? The plant will be always shown at its own book value pa. So you get more than book value, then it is called profit. So profit on sale, profit on sale 10,000. Hope so you could understand. The logic is clear. Now there's a question, can we pass these two into single entry, sir? Yeah, of course you can pass this as a single entry, no problem. Okay, சிங்கிள் என்ட்ரியை பாஸ் பண்ணலாமா? பண்ணலாம், தப்பில்லை, நோ இஷ்யூஸ் இன் தட். தனித்தனி என்ட்ரி போட்டிங்கன்னா ஒரு மெயினான கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். asset sale. Now I'm going to deal with one more aspect here before the sales related is getting over. கவனிங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? பிளான்ட் ஏன் விற்கிறீங்க? பிளான்ட் உடைய புக் வேல்யூ 1 lakh இருக்கு. ஏன் பிளான்ட் விற்கிறீங்க? பழசாயிருச்சு சார், விற்கிறேன் சார். அதை வித்துட்டு என்ன பண்ணுவீங்க? திரும்ப புதுசு வாங்குவீங்க இல்லையா? ஸோ அப்போ பிளான்ட் புக் வேல்யூ 1 lakh உள்ளதை நீங்க என்ன பண்றீங்க? எக்ஸ்சேஞ்ச் ஃபார் a new plant costing rupees 10 lakhs and cash paid
cash paid rupees 8 lakhs. Ilya, can you pass the entry for this? Now இது வந்து purchase and sales ரெண்டும் சேர்ந்து இருக்கு. Exchange of assets. சொல்லுங்க, what is the journal entry for this? Can you guess? Yeah, guess the entry. You and seller. நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திக்கலாம், காரா மாத்திக்கலாம். கார் வாங்கலாம், என்ன வாங்கலாம்? பிளான்ட் இருக்கட்டுமா, கார் இருக்கட்டுமா? பிளான்ட் புரியல சார், காரை போடுவோம் சார். நம்ம இன்ட்ரெஸ்ட், நம்ம போற கார்ல வச்சுக்கலாம்ப்பா. என்ன காரை வித்துட்டு எந்த காரை வாங்கலாம்? என்ன மாருதி இருக்கு, அதை வித்துட்டு ஒரு மெர்சிடஸ் பென்ஸோ, அது 10 லட்சத்துக்கு வராது. சரி பரவாயில்ல, போட்டுக்கலாம். சரி, 1 லட்சம் ரூபாய் நீ அக்கௌண்ட்ல இருக்கிறது டெப்ரிஷியேட்டட் வேல்யூ ஆஃப்டர் த யூசேஜ், நோ த கரண்ட் வேல்யூ இஸ் ஒன்லி 1 lakh. எவ்வளவு வருஷம் யூஸ் பண்ணதாலும் அதோட டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணிட்டு 1 lakh இருக்கு. இதை கொடுத்துட்டு நான் புதுசு வாங்குறேன். ஸோ மை கார் book value being 1 lakh is given to seller. Seller gives his new car. என்னுடையது ஓல்டு கார் போகுது, எனக்கு நியூ கார் வருது. இந்த நியூ காரோடைய வேல்யூ என்ன இருக்கு அப்படி சொன்னாக்க, காருடைய வேல்யூ 10 lakhs. ஸோ 10 lakhs மதிப்புள்ள நியூ கார் வருது. அதுக்கு நான் என்ன கொடுத்துருக்கிறேன்? என்னுடைய ஓல்டு காரை கொடுத்தேன். அது பத்தாது இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணி ஆகணும்? கொஞ்சம் பேமெண்ட்டும் பண்ணோம். ஸோ 8 lakhs கேஷும் கொடுத்துருக்கேன். அப்ப நியூ காரோடைய வேல்யூ 10 லட்சம் ரூபாய். ஓல்டு கார் என்னுடைய புக்ல என்ன வேல்யூல இருக்கு? 1 lakh. 1 lakh மதிப்புள்ள அந்த ஓல்டு காரும் 8 லட்சம் ரூபாயும் கையில கொடுத்தா 9 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறேன். ஆனா எனக்கு எவ்வளவு வருது? 10 லட்சம் ரூபாய் வருது. அப்ப இந்த எக்ஸ்சேஞ்சில் there is a gain. Gain should be credited. Now you are able to understand the logic. ஓல்டு கார் போச்சு, நியூ கார் வந்துச்சு, அதுக்கு அடிஷனல் மணி கொடுத்தேன். ஓல்டு காரோட விலை 1 லட்சம் ரூபாய், நியூ காரோட விலை 10 லட்சம் ரூபாய். அப்ப நான் 9 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கணுமா இல்லையா? நான் என்ன சொல்றேன், உங்கள்கிட்ட நான் எதுக்கு சார் எக்ஸ்சேஞ்சுக்கு வரேன்? நான் வெளியில வைக்க மாட்டேனா? உங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்சுக்கு வர்றதுக்கான ஏதாவது ஒரு ஹையர் ரேட் போட்டு எடுத்துப்பீங்க, இல்லை நீங்க அந்த 10 லட்சத்தை அட்ஜஸ்ட் பண்ணுவீங்கிறது தான் உங்கள்கிட்ட வந்தேன் இல்லையா? சரிங்க சார், 9 லட்சம் வேணா 8 லட்சம் கொடுங்க. உங்க ஓல்டு காரை கொடுங்க, 8 லட்சம் கொடுங்க, நான் 10 லட்சம் ரூபாய் காரை உங்களுக்கு கொடுக்குறேன். Now it's clear. So new car account debit. How much is that? The worth of the new car being 10 lakhs. And to old car உடைய வேல்யூ என்ன? 1 lakh. அது தவிர வேற என்ன செய்யறேன்? Cash is a real account, goes out. அதனால கிரெடிட் பண்ணிக்கிறேன். ஸோ கேஷ் அக்கௌண்ட் ஆர் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் 8 lakhs. ஸோ எனக்கு வந்தது 10 லட்சம் ரூபா ஒர்த்து உள்ள அசெட், பட் நான் கொடுத்தது 9 லட்சம் ரூபா உள்ள ஒர்த் அசெட்ஸ். அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து எனக்கு என்ன மாறிடும்? யா, தட் இஸ் கால்ட் ப்ராஃபிட் ஆன் சேல். This value being 1 lakh. Is that clear? Hope so you could understand. That's all about sales related variance. Sales exchange related variance அவ்வளவுதான் இருக்க முடியும் நம்மளுடைய ஸ்டடீஸ்ல. So ஒவ்வொன்றா block. Okay. SBB okay, once again, stationery mart. SBB stationery mart. இவங்க என்னென்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்க, number 1 being purchase of stationery. Okay, for rupees 10,000. Second, purchases
from purchases from XYZ for rupees 5,000. 3. Purchases in credit for rupees 15,000. என்னென்ன varieties வருதுன்னு பாருங்க. 4th, purchases from IJK for rupees 20,000 in cash. 20,000 in cash. 5th, goods purchased for rupees 6,000 in account. Okay. 6th, goods purchased for rupees 25,000 and cash paid rupees 15,000. 7th, goods purchased list price rupees 10,000 from ABC. List price 10,000, trade discount at the rate of 10%, and payment in next day and received discount of 5%. 8th, shares purchased for rupees 50,000 by using credit card Axis Bank credit card, and credit card charges okay, credit card charges 2%. Let's see, நாம யாருக்காக அக்கவுண்ட்ஸ் போட போறோம்? SBB stationery mart, all the entries are related to purchases. Like now, purchase of stationery for rupees 10,000. What is the entry? Stationery கடக்காரர் stationery எதுக்காக வாங்குவாரு? சேல் பண்றதுக்கு தானே. அப்ப அது purchases. So we have to debit purchases account. So purchases account debit and to cash. Value being 10,000. Second entry, purchases from XYZ for 5,000 rupees.
வெறுமனே பர்ச்சேஸ் சொன்னா என்ன மீன் பண்றாங்க? குட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்றாங்க. there should not be any confusions. குட்ஸ் என்ன அர்த்தம்? ஸ்டேஷனரி வாங்கி ஸ்டேஷனரி விற்க போறாரு. என்ன என்ட்ரி? purchase account debit to XYZ account, value being 5,000. Very good, very good. Third, purchases in credit for 15,000. So purchases account debit to creditors. As party's name is not given, we can use a common name which is the creditors. Creditors na avarku nama panam thara vendiyadhu irukku artham. Okay, enna creditors, enna type of creditors it is? Trade creditors. Trade creditors, be careful with that. So trade creditors. And fourth being purchases from IJK for rupees 20,000 in cash. Purchases from IJK for rupees 20,000 in cash. What is the entry? Purchases account debit to cash. இப்ப செகண்ட் டிரான்சாக்ஷனுக்கும் ஃபோர்த்துக்கும் உள்ள கம்பேரிசன் என்ன? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? இதை நீங்க கிரெடிட்னு எப்படி கெஸ் பண்ணீங்க? செகண்ட் வந்து கிரெடிட்னு எப்படி கெஸ் பண்ணீங்க? நேம் மென்ஷன் பண்ணிட்டு கேஷா கிரெடிட்டான்னு சொல்லல அப்படின்னு சொன்னாக்கா அது கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ யார்கிட்ட இருந்து வாங்கணும்னோ அவருடைய நேமை கொடுத்துட்டு அது கேஷா கிரெடிட்டா சொல்லல அப்படின்னா அது கிரெடிட் டிரான்சாக்ஷன். பேர் கொடுத்துட்டு கேஷ் டிரான்சாக்ஷன் சொன்னால் பேரை நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தீஸ் ஆர் த predominant points you have to keep in your mind. And fifth, goods purchased for rupees 6,000 in account. Fifth, சொல்லுங்க என்ட்ரி என்னது? purchase account debit to அக்கௌண்ட்ல வாங்குறதுன்னு தெரியாதா? கிரெடிட்டர். கடையில் எனக்கு அக்கௌண்ட் இருக்கு, நான் பொருளை வாங்கிட்டு வந்துடுவேன், பணத்தை கொடுங்க அப்படின்னு இல்லையா? இருக்கா இல்லையா உங்களுக்கு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்? சார் எங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நாங்கள் ஏன் சார் கிரெடிட்ல வாங்குறோம் அப்படின்னு. அந்த கடையில் போய் வாங்கிக்கோ, உங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அந்த கடையில் போய் வாங்கிக்கோ, அம்மா தருவாங்க சொல்லிட்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா தருவாங்க, நீங்க வந்து ஒரு டைரி மில்க் வேணும்னு கேட்டிருப்பீங்க, அந்த கடையில் போய் வாங்கிக்கோ நான் தந்துறேன் அப்படின்னு நீங்க போயிட்டு என்ன சொல்லுவீங்க? அம்மா தருவாங்கன்னு 5 டைரி மில்க் கழுத்து வருது. அதான் அக்கௌண்ட்டு. அக்கௌண்ட்ல வாங்குறதுங்கிறது கிரெடிட்ல வாங்குறது. சி நல்ல பரவாயில்லையே, அக்கௌண்ட் நீங்க பேங்க் அக்கௌண்ட் நினைச்சிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். ஸோ இன் அக்கௌண்ட்னா இட்ஸ் அ கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட்டார், the value being 6,000. Right. Sixth transaction, goods purchased for rupees 25,000, cash paid 15,000. What is the entry? Purchases upon debit to cash account to creditors. Very good. ஒரு போர்ஷன் பணத்தை கொடுத்திருக்காங்க, ஒரு போர்ஷன் பணம் கொடுக்கல. பொருளுடைய ஒர்த் 25,000, பட் நான் கேஷ் கொடுத்தது எவ்வளவு தான் கொடுத்திருக்கிறேன்? 15,000 தான் கொடுத்திருக்கிறேன். அப்ப கொடுக்காதது கிரெடிட்டார்ஸ் இருக்கு. ட்ரேட் கிரெடிட்டார்ஸ். ட்ரேட் கிரெடிட்டார்ஸ். செவன்த், goods purchased from ABC, list price 10,000, trade discount at the rate of 10%, and payment is made in next day and received a discount of 5%. என்ன அர்த்தம் இதுக்கு? என்ன ஜர்னல் என்ட்ரி இதுக்கு? பிரைஸ் லிஸ்ட். ஓகே, லிஸ்ட் பிரைஸ்னா நீங்க குட்ஸ் வாங்கும்போது விலை என்ன சார், மெனு கார்டு கொடுங்க இல்ல பிரைஸ் லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்டு வாங்குறீங்க. ஓகே, ஸோ பிரைஸ் லிஸ்ட், யூ வில் கெட் அ பிரைஸ் லிஸ்ட். பிரைஸ் லிஸ்ட்ல எவ்வளவு இருக்குன்னா 10,000 இருக்கு. எவ்வளவு இருக்கு? 10,000. என்ன சார் எவ்வளவு ரேட் போட்டுருக்கீங்க? சார் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு சார். இமீடியட்டா உங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க வாங்கும் போதே இந்த பிரைஸ்ல இருந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பேர் ட்ரேட் டிஸ்கவுண்ட். இதுக்கு பேர் என்னது? ட்ரேட் டிஸ்கவுண்ட். ட்ரேட் டிஸ்கவுண்ட் will not be taken care in our books of accounts. இனிமேல் அந்த குட்ஸோட ஒர்த் எவ்வளோ? only 9,000. ஆனா இந்த பேமெண்ட் இப்ப பண்ணல, மறுநாள் தான் பேமெண்ட் பண்றேன். அப்ப இந்த சேல் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? சார் 10,000 ரூபாய் சார், 1000 ரூபாய் லெஸ் பண்ணிட்டு 9,000 ரூபாய் கொடுத்தா போதும். எப்ப சார் கொடுக்குறது? ஒரு 2 மாசம் எடுத்துங்க டைம். டேக் யுவர் ஓன் டைம். யூ கேன் கிவ் இட்
லேட்டர் 1 month லேட்டர் அப்படின்றாங்க. ஓகே, ஒரு மாசத்துக்கு அப்புறம் தரேன். அப்ப as such now it's only credit transaction. இது வரைக்கும் என்ன இருக்கு? credit transaction இருக்கு. அப்ப journal entry என்னது? purchases account debit, purchases account debit to creditors. எவ்வளவு வேல்யூ? 9,000. Is that okay? You should not have any doubt anywhere. அதாவது இந்த வேல்யூவை நீங்க அக்கவுண்ட்லயே கொண்டு வரக்கூடாது. அது அக்கவுண்ட்லயே காமிக்க கூடாது. அக்கவுண்ட்ல காமிக்க கூடாது. ட்ரேட் டிஸ்கவுண்ட் should not be shown anywhere. See, ஒரு முறை என்ன படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அவன் யூஸ்வலா படிக்கிறதுக்கு ஏதாவது புக் வாங்கினாலும் வாங்க மாட்டான். நீங்க நடத்துறது போதும் சார் அப்படின்பா. ஓகே, அதான் அந்த புக்கை நான் கொடுத்துறது போங்க அப்படின்ட்டு. நானே கொடுத்துறது, உங்களை வாங்க சொன்ன வாங்க முடியும் அப்படின்ட்டு நானே கொடுத்துறது. அன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர்ல சேல், வெளியில வித்துட்டே வருவாங்களே புக்கு, இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபர் சார் 2000 புக்கு இன்னைக்கு 250 ரூபாய்க்கு அப்படின்பா. அது மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து வித்தாங்க. பசங்க நல்லா இருக்கு அந்த புக்கு வாங்கிக்கிட்டேன். நானும் 2 வாங்கிக்கிட்டேன், நமக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு பசங்களுக்கும் கேட்டேன். 4-5 பசங்க வாங்கினாங்க. இந்த பையன் 2 வேணும்னு கேட்குறான். எதுக்கு நான் 2 தான் சார்? எனக்கு ஒரு புக்கு சார், என் தம்பிக்கு ஒரு புக்கு சார். நீ படிச்சுட்டு கூடுறா, வீட்டில் தானே இருக்கிறான், நீ படிச்சுட்டு கூட அவன் படிப்பான். இல்லை சார், நான் நோட்ஸ் எடுத்து படிப்பேன். அந்த புக்கு இருக்கிறத ஒரு 1000 பக்கம் இருக்கு. அதெல்லாம் நீ படிக்க மாட்டேடா, அப்படியே நோட்ஸ் எடுத்தா நான் படிச்சுட்டு போட்டுமே. இல்லை 2 புக் அப்படின்னா சரி, ஆர்வமா அந்த புக்கு வாங்குறான் அப்படின்னு விட்டேன். ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் என் பையன் ஒழுங்கா வரானா சார்? அன்னையிலேருந்து வரதே இல்லை சார் பின்ன அவங்க அப்பா கிட்ட. அந்த அப்பா வந்து நிற்கிறாரு என்கிட்ட, ஏன்னா எங்கள் பையன் வரவே மாட்டேங்கிறான்றாங்க. அப்போ கூட அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறான். அப்போ கூட 2 புக்கு வேணும்னு 2500 ரூபா கொடுத்த அப்படின்னா. ஏங்க அந்த புக்கு 250 ரூபாங்க அப்படின்னு. அதுல எம்ஆர்பி எவ்வளவு இருக்கு? 10,000 ரூபாய் இருக்கு. கொடுத்தது எவ்வளவு? லிஸ்ட் பிரைஸ் போய் அப்பா கிட்ட கொடுத்து காமிச்சு பணத்தை வாங்கி இருக்கிறான். அப்ப ஏமாத்து வேலை தானே அது. அக்கௌண்ட்ஸ்லயே நீங்க லிஸ்ட் பிரைஸ் எழுதக்கூடாது. உண்மையிலுமே என்ன பிரைஸ் கொடுத்தீங்களோ, வாட் ரியல் அமௌண்ட் யூ பே ஷுட் பி டேக்கன். ஓகே, அப்புறம் எப்படி சிஏ பாஸ் பண்ணுவான் யோசிச்சு பாருங்க. கண்ணிலே படல. சி 10,000 ரூபாய் பிரைஸ் லிஸ்ட்ல இருக்கு, 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக 9,000 ரூபாய் அப்படின்னா யூ ஹேவ் டு ஷோ ஒன்லி 9,000 நாட் 10,000. இது ட்ரேட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது அக்கௌண்ட்ல வரவே கூடாது. யூ ஷுட் நாட் ஹேவ் எனி டவுட். 3 விதமான டிஸ்கவுண்ட் இருக்கு. 3 விதமான டிஸ்கவுண்ட் இருக்கு. அதுல ஒன்னு ட்ரேட் டிஸ்கவுண்ட், இட் ஷுட் நாட் பி ஷோன் எனிவேர். ரெண்டாவது, இந்த 9,000 எப்ப சார் கொடுக்கணும்? 1 மாசம் டைம் எடுத்துங்க சார் அப்படின்ட்டார். நம்மால் என்ன பண்றாரு, மறுநாளே வந்துட்டு நான் இப்பயே பணம் தரேன் சார். இப்பயே பணம் தரேன்னா கடைக்காரர் வந்து சந்தோஷப்படுவார், வருத்தப்படுவாரா? ரொம்ப சந்தோஷம், கொடுங்க, இப்பயே கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தானே. 6 மாசம் வெயிட் பண்ண வேண்டாம்ப்பா, அடுத்த வாரமே உங்களுக்கு பாஸ் சிஏ அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சந்தோஷம், இப்பயே கொடுங்க அப்படின்னு கேட்பீங்களா? அது மாதிரி தான் இமீடியட்டா கொடுத்த சந்தோஷம் தான் அப்படின்னு நீங்க சந்தோஷப்படுறீங்களா? எனக்கும் சந்தோஷப்படுத்துங்க. என்ன சந்தோஷப்படுத்துறது? டிஸ்கவுண்ட். தட் இஸ் கால் கேஷ் டிஸ்கவுண்ட். தட் இஸ் கால் கேஷ் டிஸ்கவுண்ட். அர்லி பேமெண்ட், நீங்க என்ன பேமெண்ட் பண்றீங்களோ அதை என்ன டேட் சொன்னா அது முன்னாடியே பேமெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அது பேர் ட்ரேட் டிஸ்கவுண்ட். அது பேரு ட்ரேட் டிஸ்கவுண்ட். நீங்க கேஷ் புக் படிச்சிருப்பீங்க. இந்த கேஷ் புக்ல பேமெண்ட் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு பேரு கேஷ் டிஸ்கவுண்ட். அது பேரு கேஷ் டிஸ்கவுண்ட். அப்ப கேஷ் டிஸ்கவுண்ட் வரும்போது என்ன என்ட்ரி வருதுன்னு பாருங்க. இந்த கிரெடிட்டாருக்கான பேமெண்ட் பண்ண வேண்டியது as per the original record 9,000 rupees. 9,000 rupees. To want I am making a payment after a deduction of 5%. 5% னா 450 வருது. இந்த 9,000 இருந்து 450 அப்படின்னா 8,550 நான் கொடுப்பேன் to cash. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 450. எனக்கு கெயின் வந்து கிரெடிட்ல வரணும். சோ இங்க போட்டேன். இது பேரு டிஸ்கவுண்ட் ரிசீவ். இது என்ன டிஸ்கவுண்ட்? இதுக்கு பேரு கேஷ் டிஸ்கவுண்ட். கேஷ் டிஸ்கவுண்ட் எதுக்காக கொடுக்குறாங்க? அர்லி பேமெண்ட்டுக்காக. மேக் த பேயர் பே இட் earlier than the due date. டியூ டேட்டுக்கு முன்னாடியே கொடுங்க, உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன்னு சொன்னால் அது கேஷ் டிஸ்கவுண்ட். of course that will be shown. அதே மாதிரி என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனதுக்கு அவர் தர வேண்டிய பணத்தை முன்னாடியே கொடுக்க சொல்றதுக்கு நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு பேர் again கேஷ் டிஸ்கவுண்ட் தான். டிஸ்கவுண்ட் allowed. இது வந்து received, அது allowed. Hope you could understand the 2 types of discount. Apart from these 2 types of discount, we have one more types of discount that is also not required to be shown in our books of accounts. அதே புக்ல எழுத மாட்டோம். that is called quantity discount. நீங்க இந்த மாசம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டே வாங்க சார், இந்த மாசம் எண்ட்ல நீங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணி இருக்கிறீங்கன்னு காமிங்க. 10,000 தாண்டி போச்சுன்னா உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் ஒர்த்து உள்ள குட்ஸை ஃப்ரீயா கொடுத்துறேன். ஃப்ரீயா கொடுத்தோன்னா அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட காமிச்சு 500 ரூபாய்க்கு குட்ஸ் வந்திருக்கு, 500 ரூபாய் கொடுங்கன்னு வாங்கி உங்க பாக்கெட்ல போட்டு கூடாது.
அதுவும் அக்கௌண்ட்ல வராது. எதெல்லாம் அக்கௌண்ட்ல வராது? ட்ரேட் டிஸ்கவுண்ட் வராது, குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்ல வராது. only one discount will be shown in our accounting records, which is the cash discount. Is that clear? ஆனா ஃப்ரீயா வந்த குட்ஸ்ல சேர்த்தாகணும். ஃப்ரீயா வந்த குட்ஸ்ல சேர்த்தாகணும். ஓகே, அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ல வராது, பட் இட் should be shown in our books of accounts as a increase in account, means stock. Then the last variant of purchases here. Come on. What is the journal entry for the 8th one? Share purchased for rupees 50,000 by using credit card. அந்த கிரெடிட் கார்டு மூலமா பேமெண்ட் பண்ணதுனால எனக்கு சார்ஜஸ் போட்டிருக்காங்க ஒரு 2%. ஃபர்ஸ்ட் இதுக்கு தனி என்ட்ரி போடுங்க, சார்ஜஸ்க்கு தனி என்ட்ரி போடுங்க. அதுக்கப்புறம் கிளப் பண்ணி என்ட்ரி எல்லாம் நீங்க அப்புறமேட்டு போட்டுக்கலாம். கம்பைன் பண்றது அப்புறமேட்டு பண்ணிக்கலாம். டைரக்ட் என்ட்ரி போடலாம். வாட் இஸ் ஜர்னல் என்ட்ரி ஃபார் திஸ்? ஷேர்ஸ் அக்கவுண்ட் டெபிட். யார் இவரு? we are preparing the accounts for stationery. ஸ்டேஷனரியில சேர்ஸ் வந்து எதுக்காக வாங்குறாங்க? வர கஸ்டமரை உட்கார வைக்கிறதுக்கு, இல்லைன்னா அங்க இருக்கிற சேல்ஸ் பீப்புள் உட்கார வைக்கிறதுக்காக வாங்குறாங்க. அப்படின்னா இது அசெட், இட்ஸ் நாட் ஃபார் சேல். அப்ப அதை சேர்ஸ் தான் போடணும். ஸோ சேர்ஸ் அக்கௌண்ட். நீங்க அதை சேர்ஸுக்கு பதிலாக பர்ச்சேஸ்ன்னு போட்டிருந்தால் அது பேர் என்னது? இது பர்ச்சேசஸ்ன்னு போட்டிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இது பேர் என்னது? error of principle. Should not forget. So this is called error of principle. Okay. So shares account debit to Axis credit card. Axis credit card. Axis credit card. Value being 50,000 rupees. Axis Bank என்ன பண்ணிட்டாங்க? எங்க கார்டை யூஸ் பண்ணதுனால 2% சார்ஜஸ் தான் 1,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. யூஸ்வலா அது செல்லர் தான் கொடுக்கணும். சில சமயம் பையர் கிட்டே வாங்கிடுவாங்க. ஜுவல்லர்லாம் வாங்க போனீங்கன்னா கிரெடிட் கார்டில் வாங்கட்டுமா சார்னு கேட்டால் சார் 2% சார்ஜ் ஆகும்பாங்க. ஆஸ் பர் த கான்ட்ராக்ட் வந்து செல்லர் அதை பேர் பண்ணி ஆகணும். ரெஸ்டாரண்ட் போறீங்க, வாங்குறீங்க, அதுக்கப்புறம் நீங்க கிரெடிட் கார்டு ஸ்வாப் பண்றீங்க, அப்ப சார்ஜஸ் எல்லாம் வராது. என்ன காரணம்? அதுல லாபம் இருக்கு, 100 ரூபாய் இருக்கு, 2 ரூபாய் லாபம் இருக்காதா? அது நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் பாங்க. ஆனா ஜுவல்லரியில வந்து 2% கொடுக்கறதுங்கிறது கஷ்டம் தானே. அதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் செல்லருக்கு எவ்வளவு போய் சேரும்னா கமிஷன் போக தான் போய் சேரும். அது அவர் பேர் பண்ணி ஆகணும், செல்லர் தான் பேர் பண்ணி ஆகணும். ஆனா சில செல்லர்ஸ் என்ன சொல்லுவாங்க, இல்ல சார் அதையும் சேர்த்து நீங்க கொடுங்க அப்படின்னு வாங்குவாங்க. யூஸ்வலா ஜுவல்லரி ஷாப்லாம் சேர்த்து தான் வாங்குவாங்க. ஈவன் லேப்டாப் அன்னைக்கு வாங்க போனேன், கிரெடிட் கார்டா சார், அந்த சார்ஜஸ் 2% சேர்த்து வரும் சார் அப்படிம்பாங்க. ஆன்லைன்ல நீங்க அதே லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னு இந்த அமேசான், பிளிப்கார்ட்ல வாங்கும்போது அவங்க அதை பேர் பண்ணிக்கிறோம், நாங்க பண்ணிக்கிறோம் அப்படிம்பாங்க. ஸோ தட் டிபெண்ட்ஸ். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நான் 50,000 கொடுக்கும்போது கிரெடிட் கார்டு மூலமா போட்டோன்னே எனக்கு சார்ஜ் போட்டாங்க, நான் கட்ட வேண்டியதா போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வரும்போது கிரெடிட் கார்டு சார்ஜஸ், ஓகே, credit card charges upon debit, credit card charges upon debit, bank charges mari இல்லையா? to what? இன்னும் தரலையே. Axis credit card account போய் ஆட் ஆயிடும். Axis credit card. ஓகே, நீங்க உங்களுடைய கிரெடிட் கார்டோட பில் எவ்வளவு இருக்குன்னு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா கிரெடிட் கார்டு என்ன சொல்லுவாங்க, 51,000 தரணும். எவ்வளவு தரணும்பாங்க? 51. 50 நீங்க தர வேண்டியது தந்தீங்க, சார்ஜஸ் ஒரு 1,000 ரெண்டு சேர்த்து 51 தாங்க அப்படிம்பாங்க. நீங்க வாங்கும்போது கிரெடிட் கார்டு ஸ்வாப் பண்றீங்க, யூ ஆர் ஸ்வாப்பிங் த கிரெடிட் கார்டு ஃபார் த பேமெண்ட். பை த டைம் 50,000 இஸ் ஃபார் த அசெட் அண்ட் த கிரெடிட் கார்டு ரெக்கவர்ட் another 1,000 rupees from my account. அப்ப நான் கிரெடிட் கார்டுல ஆக்சிஸ் பேங்க்ல ஃபோன் பண்ணி கேட்கறேன், சார் எவ்வளவு சார் டியூ இருக்கு அப்படின்னா, எவ்வளவு இருக்கு? 50 + 1 51,000 இருக்கு. ஏன் சார் 51,000? நீங்க பர்ச்சேஸ் பண்ணது கொடுக்க வேண்டிய அமௌண்ட், எங்களோட சார்ஜஸ் ஒரு 1,000 ரெண்டு சேர்த்து நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கு 51,000. சரிங்க, இப்ப கட்டிடுறேன். Can I make the payment? Of course I can make the payment now. Okay, so எப்படி பேமெண்ட் பண்ற பாருங்க. Axis Bank credit card, Axis credit card னு போட்டுக்கலாமா? Axis credit card CC னு போட்டுக்கிறேன் ஷார்ட்டா. to bank, I can make the payment either வேற ஒரு பேங்க் அக்கவுண்ட் மூலமா பேமெண்ட் பண்ணலாம், அல்லது கேஷா டெபாசிட் பண்ணிக்கலாம். யூசுவலா கிரெடிட் கார்டு பேமெண்ட்லாம் பேங்க் மூலமா தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, கேஷா கொடுத்தா அலோவ் பண்றது இல்ல. Hope so you could not understand. So these are the varieties of purchases are there. While passing the entry for purchases, you have to be careful with what? This purchase also. அதாவது அப்படியே பர்ச்சேசஸ் சொல்லிட்டு வந்து ஒரு அசெட் பர்ச்சேஸ் போட்டுருவாங்க, நீங்க பட் தப்பு பண்ணிடக்கூடாது. அந்த இடத்துல டபுள் காஷியஸா இருக்கணும். Purchases means anything purchased for resale, making a profit ஆக இருந்தா மட்டும் தான் எடுத்துக்கணும், இல்லைன்னு எடுக்கக்கூடாது. ரைட், come on, finish up copying this.